நடுத்தர வர்க்கத்து மக்களை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கார்ப்பரேட்ஸ்களால் செய்யப்படுற ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யுக்தி ஒன்று. ஒருத்தர் இன்னைக்கு சொசைட்டியில் வேலைக்கு சேர்ந்து மாதம் சம்பளம் வாங்குறாரு, அடுத்தது இமீடியட்டாக அவங்க டார்கெட் பண்ணுறது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு சார் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு 2 months உங்களோட சைக்கிள் பில்லை கரெக்டாக பே பண்ணுவீங்க. 3வது மாதம் அந்த பில்லிங் வரும்போது 12,000க்கு தே சார்ஜ் யூ 36%. கிட்டத்தட்ட அது 3 ரூபா வட்டின்னு சொல்கிறது தண்டல் வட்டிக்கு ஈக்குவலன்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்த மாதத்து பில்லிங் சைக்கிள் வரும்போது உங்களோட ஆட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கும் அவங்க கொடுக்குற பாயிண்ட்டுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தா அது எங்கேயுமே நிற்காது. வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு. ஐ எம் ராம்குமார் ஃப்ரம் பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ், ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிக்ட். இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ நடுத்தர வர்க்கத்து மக்களை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கார்ப்பரேட்ஸ்களால் செய்யப்படுற ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யுக்தி ஒன்று. என்ன அப்படின்னா, நத்திங் பட் அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரியான எந்த விஷயத்துலையும் அந்த பொருளுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கும்போது அந்த பொருளை நீங்கள் அடையணுங்கிறதுக்கு நம்ம எந்த விதமான முயற்சிகளையும் எடுப்போம். ஸோ அப்போ தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தர் இன்னைக்கு சொசைட்டியில் வேலைக்கு சேர்ந்து மாதம் சம்பளம் வாங்குறாரு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 25,000 வாங்க ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்ன உடனே அவங்க செய்கிற ஒரே காரியம் என்னென்னா, அவங்க சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அடுத்தது இமீடியட்டாக அவங்க டார்கெட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஆப்ஷன், உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இருக்குது சார் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டுங்கிறது இட் இஸ் நாட் நீடட் ஆன இனிஷியல் டைம். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் கிரெடிட் கார்டுங்கிறது தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் கிரெடிட் கார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணத்தோட வேல்யூங்கிறத நம்ம சின்ன வயசில் சொல்லி கொடுக்காதது அந்த ஒரே காரணத்தினால அந்த ட்ராப்பில் போய் விழுந்துடுறாங்க. ஸோ தேர்பை கிரெடிட் கார்டு மூலமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளானிங்கிறது ஒன்று மிஸ் ஆகுது. அதில் வந்து கிரெடிட் லிமிட் ஆப்வியஸ்லி அவங்க என்ன கொடுக்குறாங்க, எடுத்த உடனே ஒரு 50,000 லிமிட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு கரெக்டாக பே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தென் தே இன்க்ரீஸ் த லிமிட் டு 1 lakh. ஸோ நீங்கள் இங்கே ஒன்று முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கும் பயன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குடும்ப தலைவிக்கிட்ட கையில் கிடச்சிது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஒரு தீய சக்தி செய்கிறவன்ட்ட ஒரு கத்தி கிடைக்கிது அப்படின்னா அது அவனுக்கு ஒரு தேவையில்லாத செயலை செய்கிறதுக்கான ஒரு உபகரணமாக மாறுது. ஸோ அது மாதிரி இந்த கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி. இதை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க ஸ்மார்ட்டான பீப்புள், டெஃபினட்டாக சொல்கிறேன். வேறஸ் நீங்கள் அதை வைஸ் வர்ஸாவா அது உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரெடிட் கார்டு இருக்கணும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். வேறஸ் ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது நீங்கள் அதுக்கு அடிபட்டு போயிடுவீங்க. ஸோ அங்கே நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஃபஸ்ட்டு 2 months உங்களோட சைக்கிள் பில்லை கரெக்டாக பே பண்ணுவீங்க. 3வது மாதம் அந்த பில்லிங் வரும்போது அவங்க வைக்கிற ஒரு ட்ராப் என்னென்னா, மினிமம் அமௌண்ட் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம், மினிமம் அமௌண்ட் பே பண்ணால் உங்களோட ஓவரால் அவுட்ஸ்டாண்டிங் லிமிட்டில் ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சைக்கிள் பில்லு வந்து ஒரு 15,000 rupees இருக்குது. அவங்க மினிமம் அமௌண்ட் கொடுக்கறது கிட்டத்தட்ட ஒரு 1,500 3,000 கொடுப்பாங்க. நீங்கள் அந்த 1,500 3,000 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ரிமைனிங் இருக்கிற 12,000 rupees உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு. அந்த 12,000க்கு தே சார்ஜ் யூ 36%. கிட்டத்தட்ட அது 3 ரூபா வட்டின்னு சொல்கிறது தண்டல் வட்டிக்கு ஈக்குவலன்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்த மாதத்து பில்லிங் சைக்கிள் வரும்போது உங்களோட ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் முழிச்சிக்காமல் திருப்பி நீங்கள் மினிமம் அமௌண்ட் டியூவை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஸ்டேஜில் உங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லிமிட் கிடைக்காது. ஸோ அது மூலமாக உங்களோடக்கு டெஃபினட்டாக உங்களோட கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ரெகுலராக கட்டலை அப்படின்னா அது பக்கெட் 2 பக்கெட் 3 லிஸ்ட்டுக்கு போகும். ஸோ கலெக்ஷன் டீம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சிபில் ஸ்கோர் டவுன் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் எந்த விதமான லோனும் வாங்க முடியாது. இதே தான் இந்த இஎம்ஐ ட்ராப்லையும் நடக்குது. இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன், எஸ்பெஷலி மத்திய தர மக்கள் இந்த ஒரு அதிகப்படியான ஒரு பொருள் மேலே வாங்கணும் அப்படிங்கிற ஆசையினால, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்தில் உங்களை ட்ராப் பண்ணி பேப்பரில் ஆட் கொடுத்து நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் உங்களுக்கான அந்த ஃபீடை கொடுத்துட்டு தே வில் கால் யூ ஃபார் தட் ஷோரூமுக்கு. இல்லை அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்க.
அங்கே போன உடனே அவங்க கொடுக்குறது என்னென்னா, நீங்கள் உங்கள் பொருளை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அடுத்த வேரியண்ட் ஒன்று காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 7 லிட்டர் வாஷிங் மிஷின் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சஃபிஷியன்ட், அது போதும் 4 பேர் இருக்கிறவங்களுக்கு. அங்கே என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 லிட்டரோ 12 லிட்டரோ வாஷிங் மிஷினை காமிச்சு அவங்க இதோட ப்ரைஸ் வேரியேஷன் இவ்வளோ தான் சார் இருக்குது, இதை வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போய்க்குங்க. இஎம்ஐ ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க் கிரெடிட் கார்டுக்கு 4000 ரூபா ஆஃபர் இருக்குது சார். இதை தவிர இது வந்து ஃபெஸ்டிவலுக்காக இவ்வளோ கொடுக்குறோம் சார் அப்படிங்கிற அந்த ட்ராப்லாம் கொடுத்து சம் கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் ட்ராப்பில் கொண்டு வர சொல்லிட்டு உங்களை இஎம்ஐ ட்ராப்பில் வைப்பாங்க. நீங்கள் போனது 7 லிட்டர் வாஷிங் மிஷின், ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வர போகிறது 12 லிட்டர் வாஷிங் மிஷின் வித் ஹையர் ப்ரைஸ் வித் இஎம்ஐ ஆப்ஷனோட. அந்த இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி இஎம்ஐ ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரன் ஆகும். அங்கே ஒரே ஒரு கேட்ச் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் போயிட்டு ஷார்ட் டேர்முக்கு போய் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பெனிஃபிஷியர். இன்னொன்று, நம்ம நிறைய நம்மளோட கஸ்டமர்ஸ்டெல்லாம் பேசும்போது சொல்கிறாங்க, கிரெடிட் கார்டில் எஸ்பெஷலி இந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த ராயல்ட்டி பாயிண்ட்ஸு, ரிவார்ட் பாயிண்ட்ஸு அது கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது வந்து பீனட்டு. அவங்க கொடுக்கறது வந்து நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கும் அவங்க கொடுக்குற பாயிண்ட்டுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தா அது எங்கேயுமே நிற்காது. ஸோ அந்த கேஷ்பேக் பாயிண்ட்டுக்காக, அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்காக அதை ஏதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டோட யூசேஜ் அதிகமாக இருக்குது. திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளை கையில் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து மொத்தமாக அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி அந்த பொருளை வாங்கிட்டு வரும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இஎம்ஐயில் தவணை முறையில் மாதம் வாங்கும்போது இருக்காது. இன்னொன்று நம்ம பார்க்கணும், there are certain class of people where lower middle class people they wanted to come up. அவங்களுக்காக தான் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்ங்கிறது கொண்டு வந்தாங்க. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரேட்டு, அந்த பொருளுக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணி மந்த்லி பேசிஸில் நம்ம லோக்கல் லெவலில் வீட் லெவலில் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது கார்ப்பரேட் கைக்கு போகும்போது அதுக்கு நிறைய மேலே வந்து வெளிப்பூச்செல்லாம் பூசி ஒரு கார்டு மூலமாக உங்களை ஸ்ட்ரைப் பண்ண வச்சு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் லேட்டாக கட்டினீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் லாங் உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து இம்பேக்ட் ஆகுது. ஸோ யங்கர் ஜென்ரேஷன் எஸ்பெஷலி மிடில் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் டோன்ட் எவர் ஃபால் ஃபார் கிரெடிட் கார்டு ட்ராப்பு. அது மூலமாக நடக்கிற அந்த இஎம்ஐ ட்ராப்பில் விழுந்துட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இந்த ஆஃபருங்கிறது எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தீபாவளி சமயத்துலையோ இல்லை ஒரு பொங்கல் சமயத்துலையோ ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு ஆஃபர் வருது. விட்டா அமாவாசைக்கு ஒரு ஆஃபர், பௌர்ணமிக்கு ஒரு ஆஃபர்னு வர மாதிரி அதோட ஆஃபருக்கான வேலிடிட்டியே இல்லாமல் உங்களை 365 டேஸும் நீங்கள் ஆஃபரில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குற மாதிரி 1 by 1 இந்த தடவை விட்டிங்கன்னா அடுத்த தடவை திருப்பி உங்களை கேஷ் பண்ணுற மாதிரி அவங்க தே ஆர் ஃபாலோயிங் இட் அப். இதெல்லாம் வந்து கார்பரேட்டோட யுக்தி. இது யாரை போய் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளாக தான். அண்ட் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், தோஸ் ஹூ ஆர் ஸ்டார்டிங் த கேரியர். ஸோ இவங்கெல்லாம் போய் இந்த இஎம்ஐயில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட் டியூ கட்டும்போது ஃப்யூச்சரில் அவங்களோட என்டையர் லைஃப்பில் அவங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதை தவிர ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவோம், ஒரு 30,000 ரூபா ஒரு பொருளை வாங்குறீங்க. ஸோ அதை இஎம்ஐயில் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் வருதுங்கிறது சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் 1000 ரூபாங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறது. பட் நினச்சி பாருங்களேன், அந்த 1000 ரூபாங்கிறது அதுலேருந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை அந்த 1000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்காக ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளுக்கு அட்லீஸ்ட் மொத்தமாக கையில் சேர்த்துட்டு வாங்குங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது, ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி அந்த 3 மந்த்ஸுக்குள்ளே அந்த இஎம்ஐ ஆப்ஷன்லேருந்து வெளியில் வர மாதிரி ட்ராப்பில் போய் விழுந்துடாம அதே சமயத்தில் உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே போங்க. நிறைய இந்த விதமான டவுட்ஸும் கேட்குறாங்க. சார், நான் வந்து சிபில் ஸ்கோருக்காக தான் சார் லோன் வாங்குறேன், நான் என்னோட சிபிலை பில்டப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒத்துக்கிறோம், உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் சிபில் ஸ்கோர் இருக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருளுக்காக நீங்கள் ஒரு இஎம்ஐ மூலம் போய் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய லோன் ஒன்று போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் லோன் போகிறீங்க, இல்லை ஒரு வீட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு லோன் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது இதெல்லாம் வரும். ஈவன் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒரு ஃப்ரிட்ஜுக்காக இருக்கட்டும், ஒரு டிவிக்காக இருக்கட்டும், அதை வாங்கி அதில் ஏதாவது ஒரு 1 or 2 பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் விட்டுருந்தீங்க பை மிஸ்டேக்கு அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் இறங்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு மித்து தான்.
சிபில் ஸ்கோர் பில்டப் பண்ணுறதுக்காக நான் ரெகுலராக லோன் வாங்குறேன், இஎம்ஐக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறது அறவே தவிர்க்க வேண்டியது. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் அதுக்கான ஆன்சரோட பார்க்கலாம்.